வீர சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பிரியாணி பரிமாறிட்டு இருப்பாங்க. தாத்தா பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. வள்ளி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ நல்லா இருக்கே, அவ்வளோ உப்பள்ளி கொட்டணுமே அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்க மாறன் வள்ளியோட முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போது அத்தை தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி சரி பண்ணாங்க அப்படின்னு மாறன் யோசிக்கிறாங்க. வீரம் தம் போட்டிருக்கிற இடத்துக்கு அங்கே போயிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. மாறன் வராரு. பிரியாணி நல்லா வந்திருக்குமா அப்படின்னு கேட்க மாறன் அதெல்லாம் நல்லா இருக்கும், ஒன்றும் நீ பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வீரம் எதுக்கும் ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு எடுத்து வீராக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அப்படியே சாப்பிட்ட உடனே துப்பிடுவாங்க. ஒரே உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ மாறனும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன இது, நான் கரெக்டாக தானே போட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. வீரா ஐயோ போச்சா, எல்லாம் போச்சா, என் அக்காவோட வாழ்க்கையே போச்சா, நான் நல்லா திட்டு வாங்க போகிறேன் அப்படின்லாம் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மாறன் அழறதை நிறுத்து, முதல்ல நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லி எதையோ அரைச்சி கொண்டு வர சொல்லி சொல்கிறாங்க. அதை அந்த பிரியாணியில் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் தம் போடுறாங்க. அதுக்கப்புறமா பிரியாணி நல்லா வந்துட்டுருக்கோம். இதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல்லோரும் நல்லா சாப்பிட்ருவாங்க. இன்னொரு பக்கம் மாறன் பிரியாணி செய்யறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணவங்களுக்குலாம் சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பார். அங்கே போயிட்டு வீரா மாறன் கிட்ட பேசுகிறாங்க. பிரியாணி எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே மாஸ்டர் யார் மாஸ்டர் யாருன்னு தான் கேட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மாறன் பின்ன செஞ்சது யார், இந்த மாறன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக தாத்தா வந்துடுவார். வீரா அது தெரியாமல் இனிமேல் இந்த பக்கம் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீ தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அவர் நிற்கிறது தெரியாமல் அதை சொல்லியிருப்பாங்க. மாறன் சிக்னல் கொடுக்குறாங்க வீராக்கு. தாத்தா தாத்தான்னு சொல்லும் போது திரும்பி பார்க்குறாங்க. உடனே டே மாறா நீ தான் சமைச்சியா அப்படின்னு கேட்க மாறன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் தான் விருந்து வைக்கணும், ஆனால் அவங்களே சமைக்க வச்சுருக்கீங்களே, இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்னு சொல்ல வீரா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்போ மாறன் தாத்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நான் சமைச்சா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் சமையல்காரங்களை நான் போக சொல்லிட்டு நானே சமைச்சேன் தாத்தா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ தாத்தா மாறனை கூப்பிட்டு மாறா நல்லா சமைச்சிருக்கடா, பரவாயில்ல, அவங்க வேற குடும்பம் அப்படின்னு நினைக்காம நீ சமைச்சிருக்கல, உனக்கு நல்ல மனசுடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் நல்ல வேலை, ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வெத்தலை போட்டுட்ருப்பாங்க. வள்ளி தாத்தாக்கு வெத்தலை மடித்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ராகவனை உன் பொண்டாட்டி போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்மணியும் வராங்க. என்னம்மா என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா, எல்லோரும் நாடியை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க, ஆனால் நான் உன் முகத்தை வச்சே உனக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே கண்மணி யோசிக்கிறாங்க. என்ன ஒருவேளை நாம் முழுகாமல் இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிடுச்சோ அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. நீ வெத்தலை போட்டியாமா அப்படின்னு கேட்க போட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நாக்க நீட்டு பார்க்கலாம், நல்லா செவந்திருந்தா புருஷன் மேலே ரொம்ப ஆசை அன்புலாம் இருக்கும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல நாக்க நீட்ட சொல்லி சொல்கிறாங்க. நல்லா செவந்திருக்கும், பரவாயில்லையே நல்லா செவந்திருக்கே அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, சித்தப்பா ஏதோ நாடின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லைம்மா, வெத்தலை நாடி, வெத்தலை எடுத்து பார்த்து அது நல்லா செவக்குமா செவக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் முகத்தை பார்த்தே நாக்கு நீட்ட சொல்லியே கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா, அதை தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா ஏதாவது ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்ல கண்மணி எனக்கு பாடவே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னம்மா நீ பாட தெரியலன்னு சொல்கிறேன், இப்போ பாரு எங்கள் மாறன் எப்படி பாட போகிறான் பாரு அப்படின்னு மாறனை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொல்லி சொல்கிறாங்க. மாறன் அவங்க அம்மாவை நினச்சி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒரு பாட்டு பாடுறாரு. அவர் பாடி முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லார் கண்ணிலுமே கண்ணீர் வந்துடும். என்னடா இது எல்லாரையும் சிரிக்க வைப்பேன்னு பார்த்தா கடைசியில் எல்லாரையும் அழ வச்சிட்டியே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா வள்ளி தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. வள்ளியை தனியாக கூட்டிகிட்டு போய் வள்ளிக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு வள்ளி, நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாது, இவங்க நல்ல குடும்பம்தான், நல்ல குடும்பத்திலிருந்து தான் பொண்ணு எடுத்திருக்காங்க, உண்மையும் நேர்மையும் இந்த குடும்பத்தில் இருக்குது, இப்போலாம் யாருக்கிட்ட உண்மை நேர்மை இருக்குது சொல்லு பார்ப்போம், நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நீ தான் அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு வள்ளிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ராகவனுக்கும்
கண்மணிக்கும் வந்து ஒரு gift வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாரு. வெளியே வந்து எல்லாருக்கும் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாரு. ஏறும்போது வந்துட்டு அந்த காலை வந்து அவரால் தூக்கி வைக்க முடியாது. அப்போது ரொம்ப கஷ்டப்படுறாரு. வீரா அதை பார்த்துட்டு நேராக போயிட்டு ஓடி போய் காலை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டு உடனே வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருப்பமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் கழுத்தில் இருந்த ஒரு தங்க செயினை வந்து எடுத்து வீரா கழுத்தில் வந்து போட்டு விடுறாங்க. வீரா வேணாம் வேணான்னு சொல்ல வந்து அந்த செயினை வந்து போட்டு விடுறாரு. இதை பார்த்து கண்மணி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரா அங்கேருந்து போனதுக்கப்புறமா வந்துட்டு ராமச்சந்திரன் கிட்ட அவர் வந்து பேசுகிறாரு. ராமச்சந்திரா, நீ நல்ல குடும்பத்தில் இருந்து தான் பொண்ணு எடுத்திருக்க. நான் கூட வரும்போது ஒரு குழப்பத்தில் தான் வந்தேன். ஆனால் நீ எந்த சூழ்நிலையில் இந்த கல்யாணத்தை பண்ணன்னு யோசிச்சுக்கிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் நீ நல்லது தான் பண்ணியிருக்க. நல்ல குடும்பத்தில் தான் பொண்ணு எடுத்திருக்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்காங்க. அந்த கண்மணி பக்கத்தில் இருக்கால வீரா, அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கவே மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணு. நான் எவ்வளோ கம்பீரமாக உள்ளே வந்தேன், அப்போ என்னோடய காலில் விழுந்தாளா பார்த்தியா? ஆனால் இப்போது என்னால் முடியாமல் இருக்கேன். கொஞ்சம் கூட அவள் கூச்சப்படாமல் என் காலை பிடிச்சி தூக்கி விட்டா பார்த்தியா? அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நீ விட்டுறாத அப்படின்னு சொல்ல, அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு யோசிக்கிறாரு. சித்தப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னுமா நான் சொல்கிறது புரியல? இன்னும் உனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து வீராவை கல்யாணம் பண்ணி வச்சிரு. வீராவை உன் வீட்டு மருமகளாக்கிக்கோ. பணம் காசுலாம் முக்கியம் கிடையாது. இவங்கக்கிட்ட பணம் தான் இல்லை, குணம் இருக்குது. ரொம்ப நல்லவங்க. உனக்கு பணம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த குடும்பத்தில் மனசு இருக்குது. இந்த குடும்பத்தில் வந்து நீ வந்து பொண்ணு கட்டிக்கலாம், தைரியமாக கட்டிக்கலாம் அப்படின்னு வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. வீராவை விட்டுறாத, இல்லைனா வேற எவனாவது கொத்திட்டு போயிடுவான். நான் சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.